அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள், அந்த மாவட்டங்கள் அமைந்துள்ள மாவட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் இந்த நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்குது நம்மளுக்கு தெரியும். ஆனால் எத்தனை தடவை படித்தாலும் மறக்குதுங்களா? அது ஒரு மேப்பாக வச்சு பார்த்துடலாம். மேப்போட ஷார்ட்கட்டும் பார்த்துடலாம். மேப் சொல்லுங்கள் பார்க்கலாம். மேப் சொன்னோடனே மேப் வரும். இதோ மேப். தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஊட்டி, அதான் நீலகிரி. அடுத்து எங்கே வருது? தேனிக்கு வருது காரு. தேனியிலேருந்து மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கடைசியாக லாஸ்ட்டு கன்னியாகுமரி. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் தருமபுரியிலேருந்து கன்னியாகுமரி வரையும் உள்ள நீர்வீழ்ச்சிகள். தருமபுரின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒகேனக்கல் இருக்குது. தமிழ்நாட்டின் நயாகரா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒகேனக்கல், தருமபுரி. அடுத்து சேலம்னு எடுத்துக்கிட்டோன்னா கிள்ளியூர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ஏற்காட்டில் இருக்க இந்த ஃபால்ஸு கிள்ளியூர். ஸோ சேலத்துக்காரங்க கிள்ளி வச்சுருவாங்க, பார்த்துக்கோங்க. சேலம்னா கிள்ளியூர், ஷார்ட்கட் தான் இது. அடுத்து ஆகாய கங்கைனாவே நாமக்கல். ஸோ ஆகாயத்தை பார்த்து நாமம் போடணும். நெற்றியில் ஆகாயத்தை பார்த்து நாமம் போடணும். ஆகாய கங்கைனாவே நாமக்கல், ஆகாயத்துலேருந்து கங்கை வருது. திருமூர்த்தினாவே திருப்பூர். ஸோ திருமூர்த்தி, திருப்பூர்னு பேர்லேயே வருதுங்க. ஸோ திருமூர்த்தியில் என்ன ஃபால்ஸ் இருக்குது? திருமூர்த்தி ஃபால்ஸ் இருக்குது. அடுத்து அது பக்கத்து டிஸ்ட்ரிக் என்னன்னு பார்த்தோன்னா கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் கோவை குற்றாலம், வைதேகி, செங்குபதி, சிறுவாணி. சிறுவாணி யார் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நதியோட நீர். ஸோ வைதேகி, செங்குபதி அது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அது பக்கத்து டிஸ்ட்ரிக் எடுத்துக்கிட்டோன்னா நீலகிரி. கேத்ரின், பைகாரா. கேத்ரினுக்கு நீல கலர் பையனா ரொம்ப பிடிக்கும். அப்போ கேத்ரின், பைகாரா எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா நீலகிரியில் இருக்குது. ஸோ அது கீழே அப்படியே வந்தோன்னா தேனி மாவட்டம். தேனியில் கும்பக்கரை, சுருளி இருக்குது. ஸோ தேனீக்கள் கும்பலாக தான் இருக்கும், சுருன்னு கொட்டும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. கும்பக்கரை, சுருளி, தேனி மாவட்டம். அடுத்து மதுரைக்காரங்கனாவே ரொம்ப நல்ல மனுஷங்களாக இருப்பாங்க. எதனா பிரச்சனை வந்தால் லாடம் கட்டிடுவாங்க. ஸோ மதுரைனா குட்லாடம்பட்டி அருவி, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஐயனார் அருவி எந்த மாவட்டம்னு பார்த்தோன்னா விருதுநகர். ஸோ ஐயனாருக்கு விருந்து வைக்கணும். ஐயனார் அருவி எங்கே இருக்குது? விருதுநகர், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எல்லாருக்குமே தெரிந்த தென்காசியில் குற்றாலம் இருக்குது. ஸோ தென்காசினா குற்றாலம் அருவி, அதையும் பார்த்துக்கோங்க. திருநெல்வேலி எடுத்துக்கிட்டோன்னாவே கல்யாண தீர்த்தம். ஸோ கல்யாணம் ஆச்சுனாவே வேலி போட்டுருவாங்க. ஸோ அப்போ திருநெல்வேலி கல்யாண தீர்த்தம், அதையும் பார்த்துக்கோங்க. திருநெல்வேலி கல்யாண தீர்த்தம். கன்னியாகுமரியில் திருப்பரப்பு, காளிகேசம், வட்டப்பாறை, உலக்கை. ஸோ இதை பார்த்தோன்னா ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வரும். இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே புரியும். கன்னி என்ற பெண் காளியாக மாறி வட்டப்பாறையான வாயில் பரப்பாக இருக்கும். அதில் உலக்கையை வச்சு குத்துன்னு கொத்துறாங்க. ஸோ கன்னியாகுமரி, காளிகேசம், வட்டப்பாறை. ஸோ இதுதாங்க தருமபுரி, ஒகேனக்கல், திருநெல்வேலியில் கல்யாண தீர்த்தம், தென்காசியில் குற்றாலம், தேனியில் கும்பக்கரை, சுருளி, நாமக்கல் ஆகாய கங்கை, நீலகிரியில் கேத்ரின், பைகாரா, சேலம் கிள்ளியூர், விருதுநகர் ஐயனாறு, கோயம்புத்தூர் பார்த்துட்டோம். திருப்பூர் திருமூர்த்தி, மதுரையில் குட்லாடம்பட்டி, கன்னியாகுமரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பரப்பு, காளி, உலக்கை, வட்டப்பாறை. ஸோ இதுதாங்க. தேங்க்யூ.